ஹலோ ஹலோ கல்விக்குரிய கலைவாணி உந்த கலனடி பணிக்கு கருணை கல்விக்குரிய கலைவாணி உந்த கலனடி பணிக்கு கருணை செய்வாணி கல்விக்குரிய கலைவாணி 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 செல்வம் தருணி ஜெகத்திலே செல்வம் பருடி ஜெகத்திலே மணிவினாக்கு நிலை புரியாது திகழும் அறிவினாக்கு நிலை புரியாது கல்விக்குரிய கலைவாணி உந்த கலனடி பணிக்கு கருணை செய்வாணி கல்விக்குரிய கலைவாணி நாடகம் என்னும் தமிழ் தெரியுமா இருப்பதும் யோகிதம் என்பதும் தெரியுமா இசை நாடகம் எழும் தமிழ் நிறைவாய் இருப்பது யோகிதம் என்பதை அறிவாய் தந்தருள் பொழிவாய் அருணமிதி உந்தன் அருள்மழை பொழிவாய் அருணமிதி உந்தன் அருள்மழை பொழிவாய் உம்மன ஞான சம்பந்தரோடு உழவல் என்றார்கள் ஒத்த கூட்டதமோடு உம்மன ஞான சம்பந்தரோடு உளவிய நாங்கள் ஒத்த கூட்டதோடு மன்னமையங்களும் மேகம் போடு கவிமணி உணர்வு கயனம் கொண்டாடு கவிமணி உணர்வு தருணம் கொண்டாடு கல்விக்குரிய கலைவாணி என்ன கலனடி பணிக்கு கருணை செய்வாய் கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கலைவாணி. வணக்கம். கணபதி எங்கிலே கலந்து வல்வினை கணபதி எங்கிலே காரணம் நெய்துள்ளும் கணபதி என்கிற கர்மம் ஆகலால் கணபதி என்கிற கவலை தீருமே இடையமேலூர் ஸ்ரீ ஆதீனமுடைய ஐயனார் திருக்கோயிலின் புறவீடுப்பு விழாவை முன்னிட்டு இந்த மேடையிலே அமைக்கப்பட்டிருக்கும் வள்ளி திருமணம் நாடகத்தை கண்டுகளிப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெரியவர்களே, அன்பு உள்ளம் கொண்ட தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, காவல்துறை அலுவலர்களே மற்றும் சுகாதார பணியாளர்களே, பிற அரசு துறை பணியாளர்களே மற்றும் இந்த கிராம பகுதியிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிராமத்தின் சார்பாக வருகை வருகான வரக்கின்றோம்.
இந்த நாடகம் சிறந்த தேர்ந்த கலைஞர்களை கொண்டு மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஊர் ராஜ நடிகர் திரு மலைச்சாமி அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அமைதியுடன் இருந்து இந்த நாடகத்தை கண்டு கழித்து பூரண ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த கிராமத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நடிகர்களை பாராட்டும் பொருட்டு விரும்புபவர்கள் அவர்களுடைய பெயரை ஒரு தொகையையும் எழுதி இந்த ராஜநடிகர் மலைச்சாமி அவர்களிடம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். தயவுசெய்து எந்த நடிகர்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாத அளவுக்கு அமைதியிலிருந்து இந்த நாடகத்தை நடைத்தர பூர்ண ஒத்துழைப்பு அணுகுமாறு அன்புடன் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஈசனை ஓசி உலகில் தவம் செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலன்களும் அங்கு சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். இதயமேலூர் வாருங்கள், ஆதிடமிலகி ஐயனா சுவாமி புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல தருவார். இதயமேலூர் வாருங்கள், ஆதிடமிலகி ஐயன் புகழை பாடுங்கள். மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல தருவார். இதயமேலூர் வாருங்கள். பாத
அமைதி கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடமை தாய்மார்களுக்கும் வரப்படாது எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த சீரும் சிறப்புடன் இந்த விழாவை சிறு சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் தெல்ல தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற முனீஸ்வரன் நான் பார்த்துட்டேன், குழாயிலே பார்த்துட்டேன், இருந்தாலும் கேட்டுக்கிறது நல்லது இல்லை. ஆமா, 3 பேருமே நல்லா சிரிக்க சிரிச்ச முகத்தோட உட்காரணும், அப்பதான் நல்லா இருக்கும். நமது முனீஸ்வரன் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னி செத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த இடையமேலூரும் நன்றாக இருக்க வேண்டும், இங்கே உள்ள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்துக்கு அனுமதி அளித்தது யாரா? டேனியல் காவல்துறை ஐயா. ஆமா, தமிழ்நாட்டுடைய கௌரவ பணியை சிறப்பான செய்து கொண்டிருக்கின்ற காவல் பணியை சிறப்பான செய்து கொண்டிருக்கின்ற முதலிடத்திலே ஸ்காட்லாந்து, 2வது இடம் தமிழ்நாட்டு காவல்துறை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திருப்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யாரா? விவசாயி. விவசாயி. விவசாயி இல்லாத உலகமே கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரி 1ஆம் தேதி அந்த ஏடிஎம் கார் எடுத்து 1ஆம் தேதி சடச்சடந்து 500 ரூபாய் தாள் சம்பளம் வாங்குறாங்கடா, யார் காரணம்? யாரு? விவசாயி தான். அதே மாதிரி இந்த நாடக கலைஞர்கள் காலையில இடையமேலூர்ல இருந்து காசை வாங்கிட்டு போய் எங்க மனைவி மக்களோட சந்தோஷமா சாப்பிடுறோம்டா, யார் காரணம்? விவசாயி தான். நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தான் நாங்க போய் காலையில சோத்துல கைய வைக்க முடியும். ஆமா, இல்லாட்ட குழம்புல சுட சுட வைக்க வேண்டியது. மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர அவங்களுக்குமா இளவட்ட வயசுல துடிப்பா இருக்கணும்டா. அருள்மொழி துடிப்பா இருந்தாத்தான் நம்மள அடுத்த வருஷம் போடுவாங்க. குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர அவங்களுக்குமா? ஆமனே, எதையுமே ஒரு பொசிஷனா சொல்லணுமா இல்லையா? டிஃபரன்ஸ் கிடைக்கணும், வித்தியாசம் இருந்தாத்தே நல்லா இருக்கும். இந்த நாடகத்திற்கு இந்த மேடையில் நடிச்சாலும் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு எங்களுக்கு ஊடகம் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் மாயகுல மாதவன்
யூடியூப் சேர்ந்த ஆமா நம்பிராசி அவர் தான் இன்னைக்கு நம்பிராசி போடுறாரு. மாயகுளம் மாதவண்ணன் அவர்களுக்கும் உங்கள் ஊரு கிராமத்து மேடை அன்பு தம்பி யூடியூப் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் மலைச்சாமி அண்ணன் குழுவினர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு அது என்ன முக்கியமான வேலை அண்ணே கல்யாணி என்ன நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் எப்படி வீட்டை விட்டு பரப்பிட்டு வரல தண்ணியை போட்டு வர்றதா நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. என்ன பார்த்தா அன்பு அண்ணன் இந்த காலை நீட்டி உட்காந்துருக்காரு பாருங்க சாமியை கும்பிட்டு அப்படி விபூதி எடுத்து பூசி அப்படி அம்மனை கும்பிட்டு சிரிச்ச முகத்தோட அப்படி சரி பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும் யாரு பொண்டாட்டிய எழுத்து விட்டு பொண்டாட்டியவா பிஞ்சு போயிடும் அவங்க பொண்டாட்டிய கூப்பிட்டு எப்படி கேட்கணும் எப்படி ஏமா நம்ம இடைமொழியில் நாடகமா என்ன நாடகம் வள்ளி திருமணமா யாரு முருகன் யாரு வள்ளி யாரு நாரதர் யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ரவுண்டு யாரு கஞ்சா போட்டு ஒரு வாரம்யா காது கேக்குதியா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வர தாய்மார்கள்லாம் ஒரு கையில பாயி ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி எதுக்கு? நாக்குட்டி நம்ம நாடகம் பார்க்க வருது இந்த மாவுண்ண மண்டையை வெளிக்கிறதா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு தலப்புன்னு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது ஏண்டி இல்லாயி சங்காயி சங்காயா அம்மா நம்ம இடையமுள்ள மேலூர்ல நாடகமா நடக்குது வண்டி ரிவேஸ்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இளவட்டங்களுக்கெல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை அது யாரியா சூப்பர் பிள்ளை பிரித்திகா பாத்தாடி சென்னையில இருந்து கூட்டி வந்திருக்க அரேபியன் குதிரை மாதிரி நல்லா இருக்கு குதிரை சவாரி நல்லா ஏறலாம். நீங்க குடிச்சுக்கோங்க நான் ஏறிக்கிறேன். பிரித்திகா இந்த பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளை வர தொட்டிக்கு இளவட்டங்களுக்கு எல்லாம் கை இப்படி நிக்கி இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏங்க கை அதுக்குள்ள போகுது அங்கதான் கீட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு 2:30 மணிக்கு மேல டேனியல் என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை அரை தூக்கத்துல தலையாடி மாதிரியா தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 பவனை களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி எப்படி எதிரிய பார்த்த மாதிரி முழிய முறைச்சுக்கிட்டு அந்த அக்கா சிரிக்குது என்ன முகம் ஓந்தி முகமா இருக்கு இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டியே சில பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல நாடகம் ஆரம்பிச்சோன்னு தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. நம்ம ஊர் அப்படி கிடையாது. அன்னை மலைச்சாமி அண்ணே நான் என்ட்ரன்ஸ் ஆகலையே சொல்லிட்டாரு. நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம் நாடக நடிகர்கள் வாழக்கூடிய ஏரியா அருமையா ரசிப்பாங்க. யாருமே வரமாட்டாங்க. வந்த உடனே தெரிஞ்சு போச்சு. அப்படியே விருப்பப்பட்டு வந்தா முனீஸ்வரை மைக் செட் ஆபரேட்டர் மட்டும் உள்ள வருவார். எதுக்கு? இந்த டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்க இல்ல 96 வயசுல சட்டை ஓடாத கிளவியை கூட்டி வந்திருக்காங்க. கிளவியை நாங்களே வர மாட்டோம். நானே வரமாட்டேன். இந்த ஒரு உள்ள போன உடனே அந்த பிள்ளை ஆர்வ கோளாறுல அப்பத்தான் திறக்கும். மேக்கப் வெட்டிய திறந்த உடனே இவர் கேட்பாரு என்ன மேடம் நீங்க தான் டான்ஸா அதுக்கு அந்த அம்மா என்ன பின்னாடி டிங்கு தெரியுது டிங்குள்ள குன்றி புழு குடஞ்சிருச்சா இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவரு குஷி இருக்காது. வருஷ நல்லா செஞ்சீங்கன்னா இடையமேலூர்ல ஒன்னே தேமா போடுவோம். எதுலயா? நாடகத்துல. எதுல விட்டு? வாயில விட்டீங்க. கேட்டுட்டு வருவாரா பக்கத்துல உட்காந்து அந்த பிள்ளைகிட்ட போய் நல்லா இருக்கீங்களா இட்லி சாப்பிடுறீங்களா சிக்கன் ரைஸ் சாப்பிடலையான்னு பக்கத்துல உட்காந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு அந்த பிள்ளை செல் நம்பரை வாங்குறதுக்குன்னு பக்கத்துல உட்காந்து அந்த பிள்ளை அவசரத்துல 9 நம்பரை கொடுத்துருச்சு. ஐயோ இந்த நம்பர் தான் அதை போய் அடிச்சிருக்காரு. முனீஸ்வர் மைக் செட் ஆபரேட்டர் 9 நம்பருக்கு மசிருந்தா செல்போன் போகும். ராங் நம்பர் வந்திருக்கு. இதுக்குன்னு சில பேர் வருவாங்க. இதெல்லாம் ஆம்பளை ஆளுங்க செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இப்ப பாரு தும்பப்பூவா சிரிக்கீங்க. இன்னும் பாரு 2 மணிக்கு மேல டேனியல் அப்படியே வாழைப்பூவா தொங்கிடும். எது முகம் ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்துரும். எதுக்கு? ஊருக்காட்டு பொருணிய பூரா இங்கேயே அரிக்கிறது. எப்படி? அதே அப்பா இந்த நாடகம் ஒண்ணுனே இன்னும் ஒரு வேலை இருக்குல்ல. ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாதே. இந்த 100 நாள் வேலை இத குடுத்துட்டான் கெடுத்தது. சாக போற கிழவனுக்கு அட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா 100 நாள் வேலை எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இந்த வேலையை பார்த்து இந்த சம்பளத்தை வாங்கி பொழைக்கட்டும் 100 நாள் வேலை.
இந்த 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் எப்படி போகணும்? பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். இவர் ஊராட்சி மன்ற தலைவர் மேலூர் போயிருவாரு. இவர் பஞ்சாயத்து கிளார்க்கு பணங்குட்டியில தலைக்கு வச்சு இவர் நோட்டை தலைக்கு வச்சு படுத்துருவாரு. இவங்க பொம்பளை ஆளுங்க வேலைக்கு போற சைஸ். அடே அப்பா, என்ன தலை எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி. என்னப்பா? பூனம் சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர், சிச்சுக்க வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிறேன். கம்ம கம்மண்டு மணக்கட்டுமா? தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை? நான் காலி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது 3 தால் 350 ரூபாய் செத்து போச்சு. இந்த 100 நாள் வேலைக்கு தான் போயிட்டு வர்றாரு. இதுல ஊராட்சி மன்ற தலைவர் பஞ்சாயத்து கிளார்கிட்ட கேட்பாரு, ஹலோ சார் யார் பேசுறது? ஆமா, இடைமேலூர் பஞ்சாயத்து கிளார்க்கா? ஆமா. நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? அடே 85 அடி தோண்டிட்டோம். மைத்த புடுங்கிட்ட 85 அடி. நீ தான் புரணி வச்சுக்கிட்டு இருக்கிய. அப்ப வேலை மசுனா நடக்கும். அது மாதிரி இருந்துடாம நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணம் தரும் என்று சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு கோமாளி பப்புன்னு வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவன் பப்புன்னு கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்புல இடைமேலூர்ல எனக்கு செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாருன்னு? ரசிகர்கள் தான். நீங்க நன்றினே நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு விசில் அடிச்சு தண்ணியை போட்டு ஆண்டிட்டு வைங்க, நாங்க அவ்வளவுதான் 100 நாள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். உண்மையிலே தாய்மார்கள் கூட்டம் நல்லா இருக்கீங்க. நீங்க முழிச்சிருந்து பார்த்தா நாங்க ஆர்வமா தொழில் பண்ணுவோம். ஒண்ணுமில்ல, நீங்க தூங்கினாலும் சரி, வீட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் சரி, மேக்கப் போட்டு வெளியில வந்துட்டேன், 45,000 சோழி முடிஞ்சு. ஏன் சொல்ல வரேன்னு, 2025 இன்டர்நெட் காலம், இமெயில் உள்ளங்கையில் அடக்கிட்டேன், செல்லுல போய் உலகத்தை அடக்கிட்டேன். இதுல இந்த செல்லுல என்னென்ன இருக்கு நடக்கு தெரியுமா? நீங்க இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு வீட்டுல போய் இந்த லூப் டிப்ல யூடியூப் சாரி ப்ரோ, பேஸ்புக், வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல்ஸ், கேலரி என்னென்னமோ கொண்டு வந்துட்டேன். பூரா இவங்க பூரா செல்ல வச்சுக்கிட்டு ப்ரோ ப்ரீபேர் கேம் ப்ரோ சுடா ப்ரோ 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 பூரா மொட்டை குண்டி படம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு இடைமேலூர்ல உட்காந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னார் பிரதமர், இன்னார் ஜனாதிபதி நம்ம போய் நேர பட்டம் சூட்டுறதுக்கு போக முடியாது, செல்லில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம், அன்னைக்கு பழையூர்வட்டி ராமையாவை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, தோப்பூர் கோவிந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, அம்பலத்தடி ராமையாவை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, பொன்னமராவதி ஆறுமுகப்பா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கையே, அம்பலத்தடி ராமையாவை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு எம்ஆர் கிருஷ்ணனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, அசோகனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, ரவிகாந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, இளையராஜா அண்ணனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே. என் பெயரும் பப்பு நான் நடிச்சாலும் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலை தான். இன்றும் அழியாது, என்றும் அழியாது, என்றென்றைக்கும் அழியாது என்று சொல்லிக்கொண்டு, ஆமா இந்த பெரியப்பா நீங்க எல்லாம் முன்னாடி உட்கார்ந்தா நல்லா ரசிப்பீங்க, பின்னாடி உட்காந்துட்டீங்க. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை எப்படி சொன்னா தெரியுமா? இது பழமை குறைந்த காலம்,
அம்மா அப்பத்த ஆச்சு ஆ. இடையமேலூர்ல தண்ணி கிடைக்காது. சரி. தண்ணி குடத்தை கொண்டுட்டு ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க 10 கிலோமீட்டர் போய். ஆமா. தலையில 3 வானை, ஆமா. இடுப்புல 3 வானை. அந்த சிகப்பு சட்டை போட்டு உட்காந்துக்குவாரு எங்க அம்மா. அப்படி காப்பாத்துச்சு பிள்ளைகளை. எப்படி தெரியுமா? அப்படி கக்கத்துல 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 வீடு வீட்டுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணி ஆமா நொங்கு வண்டி மாதிரி இருக்கு குடம் வைக்கிறது வளையமா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்ல 5 ஓரம் எடுத்துட்டு வர்றது. ஆமா. நைட்டியை போட்டுக்கிட்டு உடம்பு நோகாம தண்ணிக்கு போற சைஸ். அந்த வண்டியை எப்படி தள்ளுவாங்க தெரியுமா? இப்ப இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு சொன்னேன். நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பெத்த தாய் நம்மளை எப்படி காப்பாத்துனாங்க தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி பைப் இல்லைங்க. 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்து உழ வச்சு சோறாக்கி நம்மளை காப்பாத்துனாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடியே பைப்பு. அன்னைக்கு 10 கிலோமீட்டர் ஊத்து தண்ணி தலையில எடுத்துட்டு வந்ததுனால இடையமேலூர்ல என்ன நடந்துச்சு? 5 பிள்ளை பெத்தாலும் சுகப்பிரசவம். நீங்க என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தீங்களோ உங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிடுறேன். பெட்டில் படுக்க போட்டு மயக்க ஊசியை போட்டு இந்த பலூனை அறுக்கிறதுக்கு 1 வாரம் பெட்டிலே தங்க வச்சு டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு. எதுக்கு? இந்த இதை அறுக்கத்தான் புருட்டுன்னு ஒரு அருவை. பிள்ளைய எடுத்தா எத்தனை கிலோ? 800 கிராம், 1 கிலோ, 900 கிலோ இவ்வளவுதான் இருக்கு. அன்னைக்கு 4 கிலோ 5 கிலோ உடம்புல எக்ஸசைஸ். அந்த ஆத்தா உட்காந்துருக்கு வாரு அந்த வாயை பொத்திக்கிட்டு. இன்னும் அந்த வயசுக்கெல்லாம் நீங்க வாழ முடியுமா? 4 மணிக்கு எந்திரிக்கீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை கழுவி விட்டு முத்தத்துல மாட்டுச்சாணி தொளிச்சு மாக்கோலத்தை போட்டு புருஷன் எங்க மேலூருக்கு வியாபாரத்துக்கு போறாரா அப்படியே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து விட்டது அந்த காலம். இந்த காலத்துல எங்க 6 மணிக்கு பாக்குற சீரியல் நியூஸ் முடிஞ்ச உடனே பாண்டியன் ஸ்டோர், அடுத்து யாரு? பாரதி கண்ணம்மா, அடுத்து பாக்கியலட்சுமியை விட்டுட்டு இன்னொரு கொண்டாட்டி வச்சிருக்கேன் பாரு பாக்கியலட்சுமி. 12 மணி வரைக்கும் சீரியலை பார்த்துட்டு 8 மணி 9 மணிக்கு கொடுவாயோட எந்திரிக்க அந்த குடும்ப மசரா வழங்கு குட்டியை தூக்கிடும். யாருங்க உருப்படியா இருக்க? இன்க்ளூடிங் ஏன் பொண்டாட்டியும் சேர்த்துட்டான்னு சொல்றேன். உண்மை இப்படித்தான் நடக்குது. ஒவ்வொரு பெரிய மனுஷங்களுக்கு என்ன பார்த்தா ஆத்தாவுக்கு முடி எப்படி கரம்பைய வச்சு தேய்ச்சு சீயக்காய வச்சு தேய்ச்ச முடி இங்க தொங்குச்சு. இன்னைக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு ஓட்ட முடி கக்குசு ஊட்டுற விளக்க மாதிரி மாறி இருக்கு. இதுல சிலுப்பல் வேற லெக்கின்ஸை போட்டுக்கிட்டு அது அந்த விழுந்துருது, நாய் தூக்கிட்டு ஓடிடுது. யாரியா போட்ட ஷாம்பு? யாரியா போட்டா கிளினிக் பிளஸ்? எப்படி இருந்த உலகம்? மஞ்ச பூசி வந்தா மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கும். இப்ப மஞ்ச பூச மாட்டேங்கிற, முகத்துல கருமுஞ்ச நோய் வந்துருச்சு. மஞ்ச கயிறு தாலி சாகிற வரைக்கும் போட்டாங்க பெண்கள், அதனால மார்பக புற்றுநோய் வரல. இன்னைக்கு மஞ்ச கயிறை தூக்கி எரிஞ்சிட்டு 5 வயல்ல தாலி செயின் போடுற மசிரா விலங்கு நாய்க்கு தொங்குறது மாதிரி தொங்குது. எப்படி உலகம் போயிருச்சு? இதுல பொண்ணு வாக்க வந்துட்டா பீட்டி பாரு. மேலூருக்கு போய் அந்த பொம்பளைக்கு 3000 ரூபாய் செத்து போச்சு. ஆமா, இந்த பொண்ணை தூக்கி சேர்ல வச்சு நாடி கட்ட கட்டி அதுல முகத்துல கோழி பைய பூசி நல்லா இருக்கிற முகத்தை நாசக்காடு பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பரு வந்த முண்டட்டு ஓடிடுறேன். என்னையா என்ன உலகம்? முகத்துல எங்க பேரளவில் என்ன போட்டாங்க? ஒவ்வொரு பெண்களும் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி ஆண்கள் எப்படி இருந்தாங்க. சேர்ல உட்கார்ந்து இருந்த பட்டு துண்டு ஓட்டுக்கார எங்க அப்பா பாரு, இப்படி பார்க்கணும். மீசையை பாரு, இந்த தண்டி. அதே மீசையா அந்த தண்டி தான், அது எந்த தண்டி இருக்கும்? எதியா காலும் கையும் தான். ஒவ்வொரு பெருசுக்கு 3 கொண்டாட்டிக்கு இற குடிச்சிருக்கேன். அடு அப்பா கம்மங்குள்ள கேப்பக்குள்ள குடிச்சிட்டு அரை நொங்க பிதிக்கிருக்காங்க. 10 பிள்ளை இதே சோழிதான். வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழூர் மேலூர் ரோட்டுக்கு வந்துருச்சியா? செம்பு 30 ரூபாய்க்கு விற்கிறேன். நல்ல ஒரு ஊரா ரோட்டுக்கு வந்துருச்சு. பழைய எண்ணெயை போட்ட சிக்கன் ரைஸ் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறேன் இன்னைக்கு. நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே, பெற்ற தாய் தாப்பனுக்கு சொல்றேன். மதுரை அருகாமையில் உள்ள முக்குடின்ற ஒரு கிராமம்,
இந்த கிராமத்தில் 4 வயசு சிறுவன் சிக்கன் ரைஸை சாப்பிட்டு வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டில் இருக்க அண்ணன் பேச்சு மூச்சு வரல. வேண்டாம், சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், பிரைட் ரைஸ் இந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிருங்க. பாசிப்பயிறு, கொண்டக்கல்ல எவ்வளவோ விற்குது நம்ம பிள்ளைகள் சாப்பிட்றது, ஊட்டச்சத்து வளர்றதுக்கு. வேண்டாம் தாயே, மருத்துவமனையில் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு பெருசுகளும் ஒரு பிடி மொச்சப்பயிரை திண்டுட்டு இடையமேலூர்ல குசுன ஆள் இருக்க முடியாது. பீரங்கி மாதிரி சுடுவாங்க. திட்டி வேட்டுக்குள்ள கட்டுறது என்ன? கோமணத்து பிள்ளை. அந்த பேர் வேற. கோமணத்துக்கு பேர் தண்டு தாங்கி. தண்டு தாங்கியா? அந்த தண்டியை தாங்குதான். ஆத்தாடி. இன்னொன்னு லங்கவுடு. அது அப்படி லைட்டா உருவனா போதும், ரோலக்குன்னு ஓடியாந்துரும். அந்த மொச்சப்பயிறு கேப்பக்குள்ளையும் குடிச்சிட்டு இடையமேலூர் ஊருணிக்கு ஓடுவாங்க. வெளிக்கிட்ட ஓடி அடிச்சா பாக்கணும். நோக்கால் ஊத்தாப்பம் ஜெயிசுக்கு பேளுங்க பெருசு. கெதிச்ச இளவட்ட ஓடி தாண்ட முடியாது. இன்னைக்கு இவனை வெளியிருக்க சொல்லு, 2 நூடுல்ஸ் மாதிரி திணிக்கான்னு விடுறேன். அது வரலண்டா பெத்த தாய் போயல காம்ப உள்ள விடுது. எப்படியா போயிடுச்சு உலகம்? என்ன நினைச்சு நீரார தண்ணியை குடிச்சிட்டு காலையில வாழ்ந்த 1 மணி வரைக்கும் வாழ்க்கை பச்சு சாப்பிடாங்க. மட்டை அரிசி நீரார தண்ணி, கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கருவாட்டு குழம்பு எங்க வந்துருச்சு? அப்ப அப்ப எப்படி இருந்தாங்க தெரியுமா? காலையில எந்திரிச்சு நாடக இசைக்கலைஞர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. 6 மணி வாசிக்கும் அன்பண்ணன் திரியடகம் டி எம் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி டேனியல் அவர்களுக்கும், நமது அன்பு தம்பி அருள்மொழி அவர்களுக்கும், கலாதிரி ராசேந்திரன் அவர்களுக்கும் கைதட்டுங்க. மாலை எடுத்துக் கொண்டிருக்கும் கமுதிகாரர்கள் அவர்கள் சமக்குழு சேர்ந்த சமூகராஜா அவர்களுக்கும் மாலை எடுத்து வைக்கப்படுகிறது. நீங்க கைதட்டுனா இந்த இசைக்கலைஞர்கள் பப்புன்காரனை ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கைதட்டலைண்டா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு மாலை ஓடுறாங்கன்னு அர்த்தம். ஆமா, கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு மலர் மாலை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கிராமமாகிய நமது சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம், நமது ஆரூர் வட்டகை நாடு இளையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும், தங்கச்சி 2 பேரும் எங்கேயும் போறீங்க? போய் உட்காருங்க, எந்திரிச்சு போயிடக்கூடாது, வகுத்தால ஓட வச்சு விடுவேன். இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது சிவகங்கை மாவட்ட கலசி தங்கரதா சுவாமிகள் நாடக நடிகர் சங்கத்துடைய கணக்கர் அன்பண்ணன் மலைச்சாமி ராஜநடிகர் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதனால அண்ணே மாலையில கூட வந்துருச்சு பாருங்க. என்ன 2025 இப்ப நான் எவ்வளவு சொன்னேன்? ஏற்கனவே கார்பரேஷன்ல வேலை செஞ்சிருக்காப்ல. இது ஆம்பளை மாலை. ஏப்பா, மாலை இல்லை, ஆம்பளை பொம்பளை மாலை எப்படி சொல்றீங்க நீங்க? எங்க ஆணுன்னா பெண் கிடையாது, மாலை பூ மாலைங்க. அது பூமாலை தான், ஆம்பளை மாலைங்கிறேன். எப்படி? ஆம்பளை மாலைண்டா அப்படி குஞ்சு கீழே தொங்கும். ஐயா, பொம்பளை மாலைண்டா அப்படி மழுக்குன்னு இருக்கும். நல்ல வேலையை கெடுத்தியா நீ? இப்ப சோடாவுல 2 கண்டுபிடிச்சான் தெரியுமா? ஆமா. அந்த காலத்துல நான் பழையூர் வெட்டியார சொன்னேன்ல, அப்ப உள்ள குண்டு சோடா கிடக்கும். ஆமா. அந்த சோடா என்ன சொல்லி உள்ள குண்டு கிடந்தா அது ஆம்பளை சோடா. குண்டு இல்லைன்னா பொம்பளை சோடா. இங்க வரியா? முனீஸ்வர மைக் செட்ல இருக்குல்ல, என்ன ஆம்பளை குழாய் பொம்பளை குழாய். அது எப்படி? ஆம்பளை குழாய்ண்டா உள்ள ஒண்ணு இருக்கு, சேனத்தை மாதிரி தந்தன் இல்லமா. பொம்பளை குழாய்ண்டா மழுக்குன்னு இருக்கும். அதனாலே ஆமா, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு, என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய இடையமேலூர் கிராமத்தில் இருந்து அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆதினமிலகி ஐயனார் கோவில் புறவியெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு 2 நாடகங்கள் நடைபெறும். அனைவரும் காண வருக. இன்றைய தினம் இவரங்க மேடையில் விசுவாச வருடம் ஆவணி மாதம் சூத்துல மச்சம். நல்லா பாரு, சுக்குல மச்சம்யா. அண்ணா இவனுக்கெல்லாம் இருந்தா சுத்தமா தெரியாது. சுக்குல பச்சம், சுக்குல பச்சம். நமது 13ஆம் தேதி 29/8/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற புராண நாடகம்
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், தாய்மார்களே, இந்த கூட்டம், இந்த வள்ளீர் மனத்துடைய சிறப்பு அம்சம் என்ன? இந்த வள்ளீர் மனத்தினுடைய சிறப்பு அம்சம், முருகனுக்கும் வள்ளிக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கும். தமிழுக்கு எடுத்துக்காட்டான இருக்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம். ஏண்டா எல்லா நாடகமும் ஹரிச்சந்திர மயான எல்லா நாடகம் மங்களமா முடிஞ்சாலும் ஒரு கல்யாணத்தோட மங்களகரமா முடியக்கூடிய நாடகம் இந்த நாடகம். அது மட்டுமல்ல, மதுரையில் எப்படி சொக்கரு மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு நம்ம இடையவேலூர்ல இருந்து வண்டி எடுத்து பார்க்க போறோமோ, அதே மாதிரி இன்னைக்கு நடக்கவிருக்கும் கல்யாணமும் திருக்கல்யாணம் தான். நீங்க ஒத்த ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு கடைசி வரைக்கும் முருகனும் வள்ளியும் மாலை மாத்த தொட்டிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கிரும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் எல்லா தோஷமும் நீங்கி 10 பொருத்தம் வந்து சேரும். அப்படி பப்புல் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா, ஆதிரமலை ஐயனாருக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். அரிகாரம் பூசி சொல்றேன், பலிக்கு சிரிக்காத சிந்தி. கண்டிப்பா இருந்து பார்க்கணும், குலவை போட்டு வாழ்த்திட்டு போகணும். என்ன பார்த்தா தாய்மார்களே, வாழ்த்திட்டு போனாத்தான் இந்த கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை சிரிச்சுக்கிட்டே பிறப்பேன். புத்திரஸ்தானம் கிடைக்கும். புத்திரஸ்தானம் இருந்தால் புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டோ இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு செவியந்தன், தேனிசை தன்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள கருவனூர் மாநகரம் அடுத்த எனது அன்பு தம்பி எஸ்.இ.வி. வசீகரன் அவர்கள் இவர்கள் வேடல் விருத்தலாக தோன்றி உங்க அன்பை பெற பாடும் வைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் தன் இனிய காரணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும், புராணங்களை தள்ள தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தமிழக ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய அன்பு சகோதரி, நமது புதுகையைச் சேர்ந்த நமது ஆர்.எஸ். தேன்மொழி அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக்கொள்ளும். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருக்கடன், நாடகான போர் முரசு, இசை சொருபமணி, நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடிய வானொலியில் கேட்டிருப்பீங்க தென்கொச்சி சுவாமிநாதன். அதே மாதிரி ஒவ்வொரு மேடையிலும் ஒரு பழமொழி சொல்லக்கூடிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள செமினிப்பட்டி மாநகர் அடுத்த அன்பு மாப்பிள்ளை எஸ். ஜெய பார்த்திபன் அவர்கள் இவர்கள் நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக்கொள்ளும். இந்த நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரமே அவர் தான், நம்பிராஜன். 30 வருஷமா நாடக உலகத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு இடைவெளிக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்பிராஜன் வரப்போறார். எப்படியும் கூட்டத்தை கிளப்பிடுவார்னு நினைக்கிறேன். டீ கடை வியாபாரம் ஓடும். நம்பிராஜன் இன்னைக்கு சகஜோதியா ஓடும். ஆமா, இன்னைக்கு நிறைய குடம் தண்ணி குடம் பிடிச்சிருப்பாரு. 1 லிட்டருக்கு 80 லிட்டர் தண்ணியை கலக்க. உங்கள் வீட்டு பிள்ளை அருமையாக வசனங்களை பேசக்கூடிய, அருமையாக உங்கள் செவிகுளிர பாடக்கூடிய, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய யூடியூப் மூலமாகவும் இந்த கலைக்கு நானும் அடிமை என்று சொல்லக்கூடிய நமது மாயகுலம் மாதவன் அவர்கள், மாயகுலம் கண்டெடுத்த மாதவன் அவர்கள் இவர்கள் நம்பி மன்னனாக தோன்றி உங்க அன்பை பெற. இதுல என்ன ஒரு கூத்துனா, நம்பிராசனை ஏன் போடுறாங்கல்ல, வர்றவங்க 2 பாட்டை பாடிட்டு பப்புனையும் மகளையும் கூப்பிடணும். இவன் வர்ற நம்பிராசன் அடிச்சு கட்டிங்க போட்டுட்டு 45 பாட்டை பாடி கொண்டுறேன். கயத்தை கட்டி இழுக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் பரவாயில்லனே, முந்தா நாள் செம்மனறிஞ்சி மாரிமுத்து நம்பிராஜனுக்கு நந்துட்டாரு. சரி, தொண்டை பிடிச்சிக்கிடுச்சு. தொண்டை பிடிச்சிக்கிடுச்சுன்னு சொன்னேன்னு, இங்கே வா மாப்பிள்ள, நான் எப்பவும் 5:30 பாடுவேன், இப்போ தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் உள்ள போய் சோடா இருக்கு எடுத்து குடிச்சிட்டு வானேன். சரி, இவன் நாடகம் ஆரம்பிக்கல, இந்த பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளைக்கு ஒண்ணுக்கு நெருக்க, அப்புறம் மேக்கப் போட்டுட்டு வெளியில போக முடியல. நான் என்ன சொன்னேன், வெளியில போகாதமா, அரிகாரம் பூச்சிட்டு போக கூடாது, பேய் அது வாட்டில் விசிட்டு வரும், காளியை சாணிடுவாங்க. ஆமா, காளி பாட்டில் ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன், அதுல போய் அடிச்சு மூடி வச்சுட்டு வந்துருட்டேன். சரி, இந்த பிள்ளை அடிச்சு நிறைய முறத்தெல்லாம் அடிச்சு வெளியில வைக்காம கிரேடிலே வச்சுட்டு வந்துருச்சு. ஐயா, இவன் நம்பிராஜன் போட்டவர் சோடாவை எடுத்து குடிக்காம அந்த பிள்ளை இருந்ததை எடுத்து ரஜினிகாந்த் ஸ்டைல் பண்றாராம்.
சுண்டி விட்டுட்டு ஆ. ஒரு பாட்டில் மோத்திரத்தை அடிச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்கிறாரு, என்ன? ஏ சண்முகராசா, ஆ? நம்ம ஏரியா பூரா உப்பு சோடாவாத்தா இருக்கும் இருக்காது, மாதவனே சோடாவே மறந்துடுவாருன்னா. அதனால நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாத்த சக்கரவர்த்தி, பல ராஜ நடிகர்களை உருவாக்கி பல நகைச்சுவை நடிகர்களை உருவாக்கிய தமிழகம் எங்கு பவனி வந்து கொடிகட்டி பறந்த திரியேடகம் நாரதர் உலகத்தின் விடிவெளி என்று போட்டப்பட்ட டி.எம். பாலமுருகன் அவர்களின் கூட பிறந்த தம்பியும் ஆகிய அன்பு அண்ணன் திரியேடகத்தை சேர்ந்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் ஹார்மோனியம் ஆற்றினார். ஒருத்தர் தான் கை தட்டிக்கிட்டே இருக்காரு. பெண்கள்லாம் கை தட்டுனா உடம்புல நரம்புகள் வேலை செய்யும், சுகர் வராது. நல்லா கும்மி அடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி கை தட்டுங்க. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை பற்றி வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய அன்பு அண்ணன் தலைவர் டி.வி. ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் நமது பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன் வேளாங்கண்ணி அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய நமது திருப்பவனம் அருகாமையில் உள்ள மடப்புறம் அன்பு காளி தெய்வம் உருவாகியுள்ள மடப்புறத்தை சேர்ந்த அன்பு தம்பி டேனியல் அவர்கள் இவர்களின் மிருதங்கின் தொப்பி நான் தபேலா.
பேஞ்சு ஓஞ்சது மாதிரி இருக்கணும். நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. இந்த மனுஷன் பிறந்தான் இடையமேலூர்ல வீட்டில் திண்டம் கம்மாக்கரையில் பேண்டம் இருக்கக்கூடாது, சாதனை பண்ண கத்துக்கணும். மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி ஆனழகன் போட்டியில் கடைசி பரிசை பெற்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அன்பு மாப்பிள்ளை நமது அருள்மொழி அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார். விடிய விடிய நாடகத்தை வினை முடிச்சுக்காம இருக்க. உன்னை பார்த்துட்டா அண்டங்காக்கா பூரா செத்துவாடா. அண்டங்காக்காவா? என்னடா குஞ்சாமணி மாதிரியே இருக்குடா. நன்றி நன்றி. வாத்தியத்திற்கு கைதட்டிய அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது கிளாதிரியை சேர்ந்த அன்புடன் வி ராசேந்திரன் அவர்கள் இவர்களுடைய சிச்சா ஏப்பா நான் மதுரையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். என்ன வேலை? வெங்காய குடோன்ல. வெங்காய குடோன் இல்லையா? ட்ரை சைக்கிள் அடிக்கிறவங்க இப்படித்தான் வருவாங்க.
அருமையான வாத்தியம்யா. நன்றி நன்றி நன்றி. ஏண்டா இசையால் வசமாதான் இதயம் தின்னேன். எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டாலும் எம்எம் மாரியப்பா, டிஆர் மகாலிங்கம், வரிச்சூர் பழனியப்பாப்பா, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இந்த மேடையில் இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் நல்லா இருந்தா தான் நடிகன் பேர் எடுக்க முடியும். இந்த நடிகர்லாம் பேர் எடுக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? முனீஸ்வரன் நல்லா இருக்கணும். ஆமா, அவன் தண்ணியை போட்டு அதில் உட்காந்துட்டா நாங்க பூதி ஆயிடுவோம். ஆமா, அதனால தயவு செய்து நீங்க தான் எங்களுக்கு விடிய வரைக்கும் புருஷன் மாதிரி. ஆமா, பேர் சொல்லையில போடு. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, என் பேரை சொல்லணுமா? யாரையா கேட்டது? நம்ம ஐட்டம் சொல்லியா? சென்னை நம்ம ஐட்டமா? ஆமா, நம்ம ஐட்டம் இல்ல, ஏ ஐட்டம். ஏய், நம்ம ஐட்டம் தான். சென்னை எக்ஸ்பிரஸ் டிராவல் புண்டி. அடுத்த மாசம் 21ஆம் தேதி கூட்டிட்டு போவோம். பாப்போம். ஏய் ஏய், அது நாரதர் போட்டாயா? நாரதர்ல ஓம் போட்டாதேன். ஐயோ, நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, துப்பாக்கிய தொடரா, நாட்டிய பியூட்டி, நீங்கள் நடன மங்கை, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குமுள் பேவி, அமுல் பேவி, உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது சென்னையை சேர்ந்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது எஸ் பிரீத்திகா அவர்கள் இவர்கள் இடையில் டான்ஸ் அன்னக்கிளியே செல்லக்கிளியே பெண் என்றால் பேய் இறங்கும்ல. 11 பேர் 15 பேர் இந்த நாடகத்துக்கு வந்தாலும் இந்த 2 பெண் இல்லாட்ட நாங்க சம்பளம் வாங்க முடியாது. முடியாது. 5000 பேர் நாடகம் பார்க்கட்டும், இந்த 500 ஆண் பெண்கள் நீங்க நாடகம் பார்த்தா சக நடக்கும். புதுசா ஒரு வீடு கட்டி குத்து விளக்கு ஏத்துறான்னு சொல்லி இந்த அண்டங்காக்காய கூப்பிடுவாங்க. பொம்பளை பிள்ளையத்தான் கூப்பிடுவாங்க. பெண்களும் கோமாதாவும் ஒரு தெய்வம் என்று சொல்லுவாங்க. பெண்கள் இந்நாட்டின் கண்கள். என்ன ஒன்னொன்னா கிளம்பிட்டு வரேன். யார் விட்டு யூனிட்டா? ஒரு குடும்பத்துல பெத்த தாய் இறந்துட்டா என்னென்ன போயிடும்? அறுசுவை உணவு சாப்பாடு போயிடும். ஆனா கட்டிய மனைவி இறந்துட்டான்னு வைங்க, சகலமும் போயிடும். இடையமேலூர் ரோட்டுல அம்மா ஐயான்னு தெரிய வேண்டியதான். அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காலையில குளிச்சு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு முதல்ல யார வணங்கணும்? எந்த தெய்வத்துக்கும் போக வேண்டியதில்லை. குளிச்சுட்டு முதல்ல பெத்த தாயும் தகப்பனையும் வள வந்து வணங்கிட்டீங்கன்னா நீங்க அத்தனை தெய்வத்துக்கு போனதுக்கு சமம். தீபாவளிக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாட்டுக்கோழி கறியும் பொண்டாட்டி புருஷனை அடிச்சு திங்கிறாங்க. பெத்த தாய்க்கு பழைய இஞ்சி வெங்காயத்தை உரிச்சு திருநெல்வேலியில் ஓட்டுறான்டா. எவன்டா விளங்குவேன்? தீபாவளிக்கு ஐயா 20,000 ரூபாய்க்கு சரவணா ஸ்டோர்ல பட்டு சேலை பொண்டாட்டிக்கு, பெத்த தாய்க்கு 150 ரூபாய்க்கு கோடம்பாக்க சேலை எடுத்துட்டு வர்றேன். இடையமேலூர்ல 4 மாடி வீடு கட்டுப்பா. வீடு கட்டி அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம். ஆனா அவங்க அம்மா இருப்பது முதியோர் இல்லம். உயிரோட இருக்கையில 15 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி தர மாட்டேன். செத்த முன்னாடி சிவகாசியில போய் 20,000 ரூபாய்க்கு வேட்டு விடுவேன். ஏன் முண்டை அந்த 20,000 ரூபாய் உயிரோட இருக்கையில பெத்த தாய் கொடுத்திருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் உயிரோட இருந்திருக்குமே. அப்ப எவ்வளவு மரியாதையா இந்த நாடக உலகத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சுனே. நான் பெண்களை உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன் காரணம் தெரியுமா? பெண் இல்லாத வீடு பெரும் பேய்வால் சுடுகாடுன்ட்டேன். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. என்ன பார்த்தா ராசாத்திய நீ என்ன தூக்குற? அந்த தூக்கிருச்சு. நீ கோயில் கும்பிட போன ஆதிபராசக்திக்கு உன் பொழப்பு ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு. என்னது? பேஸ்புக்ல அனுப்பிட்டேன். என்னப்பா அது? புருஷங்காரன் 4,000 ரூபாய் பஸ்ஸுக்கு வரி கொடுத்து கோயிலுக்கு அனுப்புனா மேல்மருவத்தூர் போயிட்டு வீடு திரும்பணுமா இல்லையா? ஆமா. நீ என்ன மயத்துக்கு டூர் போடுற? மெரினா பீச், பாண்டிச்சேரி, இதுல டிரைவர் பக்கத்துல ஒரு பொம்பளை ஆடி இருப்பாரு. எப்படி? அப்ப அது கோயிலுக்கு போச்சா எங்க ஷூட்டிங் போச்சா? இந்த சேலையை விலக்கி விட்டு இந்த தொப்புள் தெரியுற மாதிரி டிரைவர் கிட்ட அத்தாடி மழை எப்படி அவை கூப்பிட்டா ஓடி வருவாள்.
ஒரு பாட்டு. என்ன பாட்டு? டிரைவர் நான் டிரைவர் ஆர்வ கோளாறுல டிரைவர் எந்திரிச்சு ஆடுறேன். ஐயா வண்டி ஓட்ட ஆள்ல வண்டி வெட்டு கிடக்குள்ள வாஞ்சிருச்சு. ஒக்கால் 15 ஒம்பளை ஆளுக்கு கை கால் முறிஞ்சது. ஏன் போச்சா? ஆதினமிளகு ஐயனாருக்கு திருவிழா. அங்க போயிட்டு வந்த பாதம் நம்ம வீட்டில் படணும். பாண்டிச்சேரியில் ஒரு பொம்பளை இறங்கி ஓடுது. எப்படி? என் புருஷன் தமிழ்நாட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், பாண்டிச்சேரி சரக்கு தான் சாப்பிடுவான்ட்டு. இங்கே வர ஏன் தே வேணாத்தே, அப்படி செய்யக்கூடாது. கோயிலுக்குன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வரணும். இன்னும் ஒருத்தன் உங்களை கெடுக்கிறாங்க. ஆமா, இந்த ஊருக்கு லோனு அந்த சிரிப்பு ஆசீர்வாத லோனு ஒன்று, எல்என்டி லோனு ஒன்று, இன்னொன்று விடிவெள்ளி லோனு ஒன்று. கொலையா கொண்டுட்டாங்களே உங்களை. விடிவெள்ளி லோன் எதுக்கு பேர் வச்சேன்? எதுக்கு? விடியறதுக்கு முன்னாடி விடிவெள்ளி உழைக்க முன்ன வீட்டு வாசல்ல படுத்து கிடப்பேன். ஆசீர்வாதம் எதுக்கு வச்சேன்? எதுக்கு ஆசீர்வாதம் வச்சேன்? லோனு வாங்க தொட்டிக்கு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த மேனேஜரை அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வாங்க சார் வீட்டுக்கு வாங்க, பூஸ்ட் சாப்பிடுங்க சார், இட்லி அவிக்கவா, சப்பாத்தி உடவா, 2 லட்சம் ரூபாய் லோன் வருதான். ஆனா லோனை வாங்கிட்டு மேனேஜர் இங்க ஆசீர்வாதம் போடுவேன். தேதி ஒன்னாச்சு, பொண்டாட்டி புருஷன் லோனை கட்டுங்கடா. இந்த லோன் வாங்குறதுக்குன்னு அண்ணே லோன் வாங்குற அன்னைக்கு இடையமேலூர்ல இருந்து ஒரு குரூப் போகும். எப்படி? இதுல குழு தலைவி குழு தலைவி பட்டு சேலை. இந்த குரூப் சேலை ஊரா குழு போற லோன் வாங்குறவங்களுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. புருஷன் பொண்டாட்டி எந்திரிச்சு, புருஷன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அடியா குளிடி. 1 மாசமா குளிச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு தாலி சிந்தால் சோப் போட்டு குளிப்பேன். குளிச்சுட்டு புது வேட்டி புது சட்டை, பொண்டாட்டி வாட்சிலாம் மாட்டி மேட. ஆஹா என்னடி இன்னைக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. லோன் வருதுல, லோன் 2 லட்சம் ரூபாய் வருதுல. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு போய் இவங்க குரூப்லாம் போய் பேங்க்ல போய் 45-50 கையெழுத்த போடுவாங்க. போட்டுட்டு லோனை வாங்கிட்டு இந்த குரூப் பூரா வீட்டுக்கு வந்துடும். இந்த குழு தலைவியும் புருஷனும் டவுனுக்குள்ள போயிருவாங்க. அப்பா போய் அடியே போ, இன்னும் ஒரு 4 சேலை எடுத்துக்க. ஒரே சேலையை உடுத்திக்கிட்டு இருக்க. இவன் உடனே பொண்டாட்டி போய் 4 ராமராஜ் சட்டை எடுத்துக்கங்க. ஊரா காசு 2 லட்சம் எப்படி போகுது பாரு. போயிட்டு எங்க பிள்ளைய கறி சாப்பிடாம 1 மாசமா கிடக்குங்க. 2 கிலோ ஆட்டுக்கறி 2 கிலோ கோழிக்கறி எடுங்க. 2 கிலோ எடுப்பாங்க. எடுத்துட்டு மகனே நிப்பேன், மண்டையை சொருவேன். இன்னும் வெறும் கறியை மட்டும் எப்படி சாப்பிடுறது? அப்ப பிய தின்னு அவன் கேட்பான்ல. இப்படியே மண்டையை சொரிஞ்சுட்டு ஏன் சொரியிற? போய் வீசாத சரக்கா பக்காடி லெமன் 1 வாங்கி. அப்ப அதுக்கு முன்னாடி முத்தம், அதுக்கு முன்னாடி ஓல்டு மங்கு, ஓல்டு சீப்பு. இங்க 2 லட்சம் ரூபாய் துள்ளுது இல்லையா? ஆமா. தால் வந்து வாங்கிட்டு வந்து இந்த வீடே அனல் பறக்க 1 மாசம். தால் சப்பாத்தி இட்லி 1 மாசம் இந்த 2 லட்சம் ரூபாய் சோழியை முடிச்சிருவாங்க. 1ஆம் தேதி வந்த உடனே இந்த பொம்பளை ஆளு குழு தலைவி 4 மணிக்கு எந்திரிச்சு சாணியை கரைச்சு முத்தம் தொளிக்கலாம்னு வெளிப்படி கதவை திறக்கும்ல. இந்த விடிவெள்ளி லோன்காரன் படுத்து கிடப்பேன். ஐயே தம்பி நீ யார் பாங்க? யாரா? லோனி அத்துப்பிடுவேன் கட்டாளி மாலை. லோன் வாங்கல யாருக்கு கேட்கல. 45 கையெழுத்து போட்ட மூக்க கறக்குன்னு அறுத்துப்பிடுவேன். தேதி ஒன்னாச்சு லோனை கட்டி லூசு முண்டேன். அப்ப தேயிரம் தட்டும். கடை வாங்குறதும் தப்பு. தாய்மார்கள் நல்லா கேளுங்க, கடை கொடுக்கறதும் தப்பு. லோன் வாங்க வேணாம் சொல்லல. நம்ம வீட்டுக்காரு எவ்வளவு உழைக்கிறாரு, மாசம் எவ்வளவு வருமானம் வருது, 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, 1000 ரூபாய்க்கு லோனை போடுங்க. வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்காரா, பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கா, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எவ்வளவு உங்க மாச சம்பளம், அதுக்கு தக்கன லோன் போடுங்க. என் பொண்டாட்டி லோன் போட்டிருக்கா. என் பொண்டாட்டி மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி போய் புட்டாணி கலந்து போய் தான் கிடக்கா ஆடிட்டு. அப்ப இந்த விரலுக்கு தக்கனதான் வீக்க இருக்கணும். ரொம்ப வீங்கிருச்சுன்னா தொங்கிரும். ஆமா. அதனால தயவு செய்து யாரும் அரசாங்கத்திட்ட கடம்படாதீங்க சொல்லிக்கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், கமுதி அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். அண்ணே பெட்டிக்கார ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. என்னை தூக்கி அண்ணே அண்ணே பிரித்திகாவுக்கு பாருங்கல்ல. அம்மா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம். அது செந்தூரா ஹோட்டல் தெரியும். எனக்கு பேரை சொல்லியிருக்கேன், தூக்கி பாருங்க. சரி சரி சரி. என்னடா ஒருத்தன் தான் ஜவுண்டா 2 பேர் வந்துட்டீங்க. என்னப்பா உயர்த்தி பாடுங்க. என்னைய அப்படி சொல்றியா? அம்மா மேலூர் வந்ததே உள்ள வந்த நம்ம பைபாஸ்ல வராம கொலையை அத்துட்டாங்கடா.
என் செவிட்டு பாட்டு பாடுங்கண்ணே. பாட்டு பாடணுமா? அண்ணன் சொல்லுங்க. என்னைக்கு பாடணும்? இன்னும் ஒரு மாசம் கழிச்சு பாடுறா. ஒரு மாதம் கழிச்சு போடுவா. சரி, பழைய பாட்டா புது பாட்டாப்பா? பழைய பாட்டு. இந்த பாடிடுவோம். சித்தவனுக்கு சென்று விடு என்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. எப்ப எரிக்கிறதா போய்க்கிறதா? நீ கைதட்டு. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நீ கைதட்டுற. வந்து மாரடிச்சிட்டு வாக்கரிசி போட்டு போ. எப்படி பாட்டு நல்லா இருந்துச்சாப்பா? சூப்பர் பாட்டியா? நல்லா சிரிங்க. சிரிஞ்சாதான் உடம்புல நோய் வராது. நல்லா கேட்டுக்கங்க அன்பு தாய்மார்கள், நீங்க சிரிக்கிறீங்க. மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய்யுங்க, இறப்பு தான் மெய். முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை கையை தட்டிட்டு நீ வந்துருவ. குஞ்சா கட்டி விடுறோம்ல. அடுத்த சனிக்கிழமை இவன் அருள்மொழி வந்துருவேன். அடுத்த சனிக்கிழமை முனீஸ்வரர் ஆபரேட்டர் வந்துருவேன். எல்லாம் உண்மை, சிரிக்காதீங்க. எல்லாத்துக்கும் இறப்பு. பிறக்கையிலே தலையில பிரம்ம எழுதிடுவேன். இன்னைக்கு உனக்கு செத்துருவாடா. நைட்டு படுத்து கிடந்து எந்திரிச்சாத்தே உறுதி. உண்மைதானே? அப்ப அந்த பாட்டுல உள்ள கருத்தை கேட்டீங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. என்னங்க அர்த்தம்? வீடு வரை இறந்த அன்னைக்கு சொந்த பந்தவங்களாம் வருவாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. கொல்லி கூட உடைக்க தொட்டிக்கு மனைவி வருவா. ஒரு வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்துட்டு இருப்பா. காடு வரை பிள்ளை. மொட்டை ஓடுறதுக்கு வருவேன். மொட்டை ஓட்டு வரமாட்டானே. எங்க அப்பா பணத்தை தோண்டுங்க. எதுக்கு? மோதிரத்தோட உதச்சிட்டாங்களாம். ஐயா, மோதிரம் வந்தா பாப்பே விரல வெட்டிடுவாங்க. கடைசி வரை யாரோ. அருணாக்குடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருவேன். அதுக்கெல்லாம் கட்டிங்க போட்டுட்டு நம்ம ஆளு மேலூர்ல அலைச்சல். 10 தென்னந்தோப்பு இருக்குடா. நக்கால் என்கிட்ட 500 கோடி பணம் இருக்குடா. செத்தனைக்கு 500 கோடி மசுராடா வரும், மாந்தோப்பா வரும். மண்ணுதான் ஜெயிக்க, மனுஷன் ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மனிதன் வாழ தொட்டிக்கு போட்டியோட வாழுங்க, பொறாமையோட வாழ வேண்டாம். தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள். உங்களால் அடுத்தவுக்கு 2000 ரூபாய் கொடுத்து உதவ முடியல, உதவி பண்ணாட்டாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்தாலே மிகப்பெரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படின்னு யாரை சொல்றது தெரியுமா? இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா உள்ள இளைஞர்கள் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவை அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். கை தட்டது பெருசு இல்லைங்க. நீங்க விவசாயம் பார்த்தாலும் சரி, பைனான்ஸ் பண்ணாலும் சரி, கடை வச்சிருந்தாலும் சரி, நீங்க என்ன தொழில் பார்த்தாலும் நம்ம படிக்காட்டாலும் இளைய சமுதாயங்களை படிக்க வைங்கள் என்று சொல்லிக்கொண்டு, உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாடகத்தில் அருமையான முறையில் இந்த மேடையை அலங்கரித்து, இந்த கிராமத்தையும் அலங்கரித்து தெல்ல தெளிவாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது முனீஸ்வரன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் நாச்சியப்பன், இருப்பிடம் இறையமேலும். நன்றி 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 நன்றி. அருமையான ஒளிபெருக்கியா நன்றி. அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. நடிகர்களுக்கு ஏற்றார் போல் அருமையான வசதியுடன் கலையரங்கம் அமைத்த இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வட்டாரத்தில் அறிமுகப்படுத்தியது எனது அன்பண்ணன் மலைச்சாமி தான். என்னைய இந்த நமது நிறைய ஊர், ஆமா, இளம்பங்குடி எல்லா ஊருமே அண்ணன் தான் இந்த ஏரியாவில் என்னை அறிமுகப்படுத்தினாரு. மரியாதைக்குரிய நமது MK மலைச்சாமி ராஜ நடிகர், நமது சிவகங்கை மாவட்ட ஸ்ரீ
டி சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக நடிகர் சங்க கணக்கர் ஆகிய அன்பண்ணன் மலைச்சாமி அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, சத்யவான் சாவித்திரி, பவளக்குழி, தூக்கு தூக்கி, நந்தனார், பக்த மகேஸ்வரி, பக்த பிரகலதா, பக்த மார்க்கண்டையன், ஹரிச்சந்திர மயானகாண்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுபோக சங்கரதாஸ் சுவாமி எளிதாம புது நாடகங்கள் வந்திருக்கு. மகமாயி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முத்தாளமான், மதுரை பாண்டி, எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன் மலைச்சாமியை நாடுங்கள். சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடுனே சூப்பர், அருமையான சாப்பாடு. அந்த செந்தூரான் ஹோட்டலா, ஆமா, மீன் சாப்பாடு, மீன் 2 கூட்டு, மற்றபடி ஆம்புலேட்டு, பொம்பளை வேட்டு, பொம்பளை வேட்டுனா புல் பாயில்ரா. ஆமா, உணவளித்த நமது செந்தூரான் ஹோட்டல் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற சப்ளையாளருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இடையமேலூர் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமா, விடிய வரைக்கும் எங்கள் நாடகத்தை பொறுமையுடன் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக வருக என வரவேற்கும் நமது கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இடையமேலூர் சார்பாக வருக வருக என வரவேற்று எங்களது அழைப்பினை தொடங்கிறோம். கூட்டரம்ப கூடியிருக்கு, கூத்து பார்க்க வந்திருக்கு, ஆட்டப்பாடு எங்களையோ இங்க அனைவருமே பார்த்திருக்கு, அனைவருமே பார்த்திருக்கு. நாடகமும் சார்ந்த காணா சண்முகராஜன் அவர்கள், சண்முகராஜா பப்புனார் நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி சம்பாகுளம் சண்முகராஜ் அவர்களுக்கு இந்த 101 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். அன்பு அண்ணன் அவர்கள் நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்வதற்காக என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம், அன்பளிப்பு கொடுங்க. ஏதோ சங்கரை முன்னியில் வீட்டை கட்டிட்டேன், பாத்ரூம் கட்ட காசு இல்லை, சிமெண்ட் விலை 400 ரூபா 450 ரூபா சொல்கிறேன், பாத்ரூம் போட இல்லையா, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். பொம்பளை விலையெல்லாம் பழைய கொலுசு இருந்தால் கொடுங்க. ஆமாம், நன்றி 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 கலந்த வணக்கம். சிரிக்கிற பாரு. மூங்கிலை காடுகளே, முத்துமலை மேகங்களே, இப்படி புங்குருவி கூட்டங்களே வாருங்கள், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சத்தாக இருந்து கல்லுக்கு கல்லாக அன்பாடு இனிந்து முத்துக்கு முத்தாக யாரும் படிக்கவில்லை, தன்னை முகம் பார்த்ததில்லை, பாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மறிக்கவில்லை,
கடைசி தம்பி வெள்ளமாய் வளர்த்த உள்ளே ஒன்று ஒட்ட இதயத்திலே ஒரு நாளும் ராஜா மாளிகையும் காண இந்த மழ நாளிகா மண்டபம் போல் நாங்கள் பட்ட சுந்தமட ராஜா மாளிகையும் காண இந்த மழ நாளிகா மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சுந்தமட அவனிகளை போல் ஞான பாசமட அவனிகளை போல் ஞான பாசமட நூறாண்டு வாழ வைக்கும் நமது இடைய மேலூர் மக்கள் பாசம் இந்த பாடலை பாராட்டி ஐ சத்யநாதனுடைய நினைவு சார்பாக மேலச்சாலூரிலே மீனாட்சி மில் ரைஸ் மில் வைத்திருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர்கள் இந்த 100 ரூபாயை முத்துக்கு முத்தான பாடலை பாராட்டி கொடுத்திருக்கின்றார். அன்பில் பிடித்து பெரிய பிடித்து அன்பு உள்ளவங்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகும் இசைக்குழு சார்பாகும் நன்றி நெஞ்சார்ந்த வணக்கம் 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 பிரித்தி வாடா.